ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னோம்னா, ஒரு வாட்டி சமைச்ச ஃபுட்டை வந்து திரும்ப திரும்ப சூடு பண்ணி சாப்பிடும்போது நம்ம உடம்புல என்ன மாதிரி பிரச்சனைகள், என்ன மாதிரி நோய்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம் எல்லாம் ஃப்ரிட்ஜ் பாருங்கள். இதில் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நாகரிகமான வாழ்க்கை முறையில் ஃப்ரிட்ஜும் மைக்ரோவன் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கமாக மாறிடுச்சு. அதாவது தேவைக்கு மட்டும் சமைச்சு சாப்பிட்ட நாட்கள் போய் தேவைக்கு அதிகமாக சமைச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மைக்ரோவனோ அல்லது ஏதாவது ஒரு அடுப்பு வந்து யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ற சிச்சுவேஷன் வந்து இப்போ எல்லாரும் மத்தியில் ஒரு பரவலாக பரவிட்டு வர்றது நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட்டை அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைக்கு மட்டும் சூடு பண்ணி சாப்பிடும்போது அது உடம்புக்கு முழுக்க கேடு தான். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், ஏன்னா நம்ம வந்து சூடு பண்ணி சாப்பிட்றோம், அதனால அதில் இருக்க பாக்டீரியாஸ் A to Z எல்லாம் வந்து இதாகிரும், ஸோ நோய் தொற்று நமக்கு எதுவும் வராது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து முழுக்க கேடு. நோய் வர்றதுக்கு ஒரு மெயின் காரணம் இந்த மாதிரி ஃபுட்டை திரும்ப சூடு பண்ணி சாப்பிட்றது கூட டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தீராத நிறைய வியாதிகள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம திரும்ப சூடு பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வருது. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க ஃபுட்டை வந்து சூடு பண்ணி சாப்பிடும்போது அது வந்து ஒரு தவறான ஒரு டிசிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி சமைச்ச ஃபுட்டை வந்து அப்போவே சாப்பிடுங்க. இந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிட்றத மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெகுலராக எடுக்கிற, அதாவது சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு எந்த மாதிரி பக்க விளைவுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க, ஒரு வாட்டி சமைச்ச ஃபுட்டை வந்து அப்போவே சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜிலேயோ கீப்பப் பண்ணிட்டு திரும்ப வந்து சூட் பண்ணி சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு ஃபுட் பாய்சன் வர்றது சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஹார்ட்டு சம்மந்தமான கேன்சர் வர்றது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், திரும்ப சூடு பண்ணி சாப்பிட்றத. இப்போ நம்ம சிக்கன் வச்சு பார்க்க போகிறோம். சிக்கன் வந்து இப்போ லைஃப் ஸ்டைலில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. அது சிக்கன் இல்லாமல் ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்க மக்களை கூட நம்மளால் பார்க்க முடியுது. சிக்கனை வந்து திரும்ப சூடு பண்ணி சாப்பிடும்போது சிக்கனை எடுத்தாலே அதில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது. அப்புறம் டைஜஷன் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம ஒரு வாட்டி குக் பண்ண சிக்கனை வந்து திரும்ப நம்ம சூடு பண்ணும்போது அதில் வந்து புரதச்சத்து வந்து அதிகமாகுது. அப்போ டைஜஷன் வந்து ஏற்கனவே டைஜஷன் வந்து டிலே ஆகும். ஸோ இது வந்து புரதச்சத்தை அதிகமாக்குது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக்கும் போது நம்ம உடம்புல வந்து பலவிதமான நோய்கள் வர்றது சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிக்கனை 2வது வாட்டி நீங்கள் சூடு பண்ணாமல் இந்த மாதிரி சாண்ட்விச் ஏதாவது பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு இதிலே வந்து நீங்கள் சாப்பிடுங்க. 2வது சூடு பண்ணி சாப்பிட்றது மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் கீரையில் வந்து அதிகமாட்டு நைட்ரேட் அப்படின் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 2வது அந்த கீரையை வந்து சூடு பண்ணி சாப்பிடும்போது நைட்ரேட்டோட லெவலும் இரும்பு சத்தோட லெவலும் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னான்னா உடம்பில் வந்து இந்த குடல் எரிச்சல் வந்து அதிகமாக ஏற்படும். அதனால மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கீரையை வந்து சூடு பண்ணி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து காளான் வந்து அப்போவே சமைச்சு அப்போவே சாப்பிட்ருங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காளானில் வந்து புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. புரோட்டீன் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஒரு வாட்டி சூடு பண்ண ஃபுட்டை திரும்ப சூடு பண்ணும்போது அது வந்து நச்சு இதாக மாறுது. அது நமக்கு எங்கே கொண்டு வருதுன்னு சொன்னால் ஃபுட் பாய்சன், அதாவது கொமட்டல், வாமிட்டு, மயக்கம், அப்புறம் வயிற்று வலி, அப்புறம் நிறைய டிசீசஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த காளானை வந்து அப்போவே சமைச்சிட்டு அப்போவே சாப்பிடுங்க, ஓகேவா? அப்புறம் நம்ம வந்து சாதம், ரைஸ், இது வந்து நம்ம ஃபுட்டில் ஒரு மெயின் அங்கமாக இருக்குது. அதாவது ரைஸை நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபுட்டு இதில் நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. இந்த ரைஸை வந்து நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் பாய்சன் சொல்லும்போது அதிலே நிறைய கேட்டகரி வருது. அதில் பெயின் வரும், நெஞ்சு வலி வர்றது வாய்ப்பு இருக்குது, கொமட்டல் வர்றது வாய்ப்பு இருக்குது, வயிற்று வலி வர்றது, அப்படி நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து ரைஸை சிங்கிள் டைம் யூஸுக்கே எடுங்க. அதாவது ஒரு வாட்டி குக் பண்ண ரைஸை வந்து அப்போவே சாப்பிட்ருங்க. திரும்ப சூடு பண்ணி சாப்பிடாதீங்க. தேவையில்லாத வியாதிகளில் நம்மளை ரிஸ்க் எடுக்கிற மாதிரி சிச்சுவேஷனில் கொண்டு விட்டுரும். ஸோ மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். 2வது நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து உருளைக்கிழங்கு. சிலவங்க வந்து சமைச்சிட்டு ஒரு வாட்டி குக் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து திரும்ப சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது அது பாய்சன்னு சொல்கிறாங்க. அது என்ன பாய்சன்னு சொன்னான்னா ஃபுட் பாய்சன் ஆயிரும். அது என்னென்னா இந்த இதய சம்பந்தமான, அப்புறம் இருமல், மூச்சு விடுது, நிறைய கஷ்டங்கள் அது கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. நிறைய தீராத வியாதிகள் வர்றது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து அதை அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து குக்கிங் ஆயில். குக்கிங் ஆயிலில் வந்து நம்ம என்ன சொல்ல,
குக்கிங் ஆயில் திரும்ப சூடு பண்ணுவாங்க. இப்போ ஒரு டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ண ஆயிலை வந்து செகண்ட் டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆயில் வந்து எப்போவுமே ஒரு அடர்த்தியான ஒரு பொருள். அதை நம்ம திரும்ப சூடு பண்ணும்போது இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் உண்டாகி ஆயில் வந்து இன்னும் அடர்த்தியாக மாறும். ஸோ அடர்த்தியாக மாறும்போது அது என்ன நோயில் கொண்டு விடுதுன்னா நெஞ்சு வலி, ஹார்ட் சம்பந்தமான எல்லா வியாதிக்கும் அது மெயின் காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் கேன்சர், புற்றுநோய் கொண்டு விட்டுரும், நீரிழிவு சம்பந்தமான நோய்க்கெல்லாம் கொண்டு விட்டுரும். ஆல்ரெடி இந்த மாதிரி ஆயிலை திரும்ப குக் பண்ணும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் டீட்டெயில்டாக. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னேன்னா, மேக்ஸிமம் உங்கள் ஃபுட்டில் வந்து வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எல்லாமே எடுத்துக்கோங்க. அப்புறம் மேக்ஸிமம் வந்து வீட்டிலே சமைச்சு சாப்பிட்ற ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்கள். வெளியில் போயிட்டு ஹோட்டல் ஃபுட் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.